பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க. அம்மாங்க எல்லாம் மண்டையை பிச்சுட்டு சுற்றுற மாதிரி தான் இருக்குது. என்னடா ஸ்நாக்ஸ் செய்யலான்ற கன்ஃபியூஷனோட ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு ரெண்டுத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் ரவை, கொஞ்சமாக தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு கைப்பிடி நிறைய எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நல்லா தளதளன்னு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியது தான். சைட் பை சைடு நான் பசங்களுக்கு சூப்புமே செஞ்சுருந்தேன். மிச்ச மீதி காய்கறி எல்லாத்தையும் வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு அதில் இந்த சூப்பையும் எடுத்து ஊற்றி கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா சூப்பரான வெஜிடபிள் சூப்புமே ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ப்ரெட்டை வறுத்தோ இல்லாட்டி பேட் வத்தலோ வறுத்து கொடுங்க, கடகடன்னு உள்ளே இறங்கிடும். நம்ம ஆல்ரெடி பசஞ்சு வச்ச அப்ப மாவில் கொஞ்சமாக அப்பவுமே சுட்டு எடுத்தாச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு சூப்பரான vlogல மீட் பண்ணலாம்.